மார்ச் 3. புனித குணக்குந்தா. பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு இடையே உள்ள லக்சம்பர்க் என்ற பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த சிக்பிரைட் ஹெட்ஸ்விக்ஸ் என்ற பெற்றோருக்கு மகளாக பிறந்தார் குணக்குந்தா. இறைபக்தியில் வளர்ந்த குணக்குந்தா தன் இளமை பருவத்தில் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபத்தில் வாழ்ந்தார். தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொண்ட குணக்குந்தா தன் கணவர் ஹென்ரியிடம் தன் அர்ப்பண வாழ்வு பற்றி தெரிவிக்க, ஹென்ரியும் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைபக்தியோடு வாழ்ந்தார். ரோமானிய பேரரசன் 3ஆம் ஓத்தோ மரணமடைந்ததினால் ஹென்றி ரோமையின் அரசராக அரியணை ஏற குணக்குந்தா அரசியாக முடிசூட்டப்பட்டார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியின்படி வாழ்ந்து ஆட்சி செய்த அரசர் ஹென்றி அரசி குணகுந்தாவினை திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1014ஆம் ஆண்டு உரோமையின் பேரரசராகவும் பேரரசியாகவும் முடிசூட்டினார். ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து உரோமையில் நல்லாட்சி புரிந்த பேரரசன் ஹென்றி உடல் நலிவுற்று கிபி 1024ஆம் ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். பல துறவு மடங்களுக்கு கட்டிடங்களை கட்டிக் கொடுத்து உதவிகள் செய்த பேரரசி குணக்குந்தா அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1025ஆம் ஆண்டு பெனடிக்ட் கன்னியர் சபையினில் சேர்ந்து துறவு பூண்டார். சுமார் 15 ஆண்டுகள் அருட்சகோதரியாக பணி செய்து துறவியாக வாழ்ந்த குணக்குந்தா கிபி 1040ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். இவரது உடலானது ஜெர்மனியின் பாம்பாக்கில் உள்ள அவரது கணவரான ஹென்ரியின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுவயதில் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருட்சகோதரியாக வாழ்ந்து மரித்த குணக்குந்தாவினை திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் கிபி 1200ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார்.